வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும்பொழுது அது நம்ம கையில் இல்லை, இறைவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெருமையாக நம்புவோம். கடல் கடந்து வேறு நாட்டுக்கு போகும்போது அதுவும் அதிசயம் நடக்கும்போது என் கூட இறைவன் எப்போவுமே இருக்கார், என் கடவுள் எப்போவுமே என் கூட இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே தீர்க்கமாக இருக்கும். அதே தான் அதிசயம் நிகழ்த்தும் பிள்ளையார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார் நேற்றைய தினத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினார். அது எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யூரோப்பில் இருக்கோம். யூரோப்பில் அற்புதமான ஒரு கோயில், அதில் பிள்ளையார். இந்த பிள்ளையார் நேற்றைய தினத்தில் காலையில் இதே இடத்துல ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் நான் ஊரில். அந்த வேண்டுதல் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. இங்கே வந்துட்டேன், பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று மனசில் வேண்டுறேன் ஒரு காரியத்துக்காக. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. வேண்டிட்டு இந்த பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படியே நான் போகிறேன். காலையில் பூஜை நடக்குது, ஹோமம் நடக்குது, பூஜை நடக்குது. அங்கே பிள்ளையாரோடைய உற்சவர், உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அந்த உற்சவர் மூர்த்திகிட்ட, அதாவது பிள்ளையார், அம்பாள், முருகர், வள்ளி தெய்வானை இருப்பாங்க. பூஜை பண்ணுறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க. நான் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த ஹெட் ப்ரீஸ்ட் அவர் அண்ணா நீங்கள் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கிறார். அதிசயமாக இருக்குது. என்னடா அது, நம்ம கீழே உட்காந்து மந்திரம் சொல்லியிருந்தால் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கிறார். சரி, எந்திரிச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறார். பிள்ளையார் நம்மக்கிட்ட அணைச்சிக்கிறார் பாருங்க. பூஜையை பண்ணி முடித்தோடனே திருப்பி ஹோமத்தில் உட்காடுறேன். எப்போவுமே கலசம் எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. நேற்று பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் கலசம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஹோமம் பண்ண ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு, பூஜை பண்ணவர் என்ன பண்ணுறார், ஆனால் பிள்ளையார் கலசத்தை நீங்கள் எடுங்கிறார். திருப்பி பிள்ளையார் கலசத்தை எடுக்கிறேன். நேராக வரேன். இதே பிள்ளையாருக்கு அந்த கலசத்தினால அபிஷேகம் நடக்குது. சரி, முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கையில் அப்படி வேண்டின்னு இருக்க, கை மேலே அருகம்புல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வைக்கிறாங்க, அருகம்புல் மாலை. என் கையாலேயே அருகம்புல் மாலையும் பிள்ளையாருக்கு கொடுத்தேன். நேற்று பிள்ளையாருக்கு அந்த அருகம்புல் மாலையை சாத்தியாச்சு. சுற்றி வரேன், தீபாராதனை நடக்குது. சரி, நான் அந்த பக்கம் போய் நகர்ந்து நின்னேன். இன்னொரு அர்ச்சகர் நிற்கிறார். திருப்பி என்னை கூப்பிட்டு தீபாராதனை பிள்ளையாருக்கு பண்ண சொன்னார். பெரிய ஆச்சரியமாக போகுது. அதாவது நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்னு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவேன். அது எனக்கே நடந்தது, லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. ஆனால் நேற்றைய தினம் நம்ம திருப்பியும் சொல்கிறேன், வெளிநாடுகளில், வெளியூர்களில், உலகத்தில் எங்கே போனாலும் இறைவன் நம்ம கூடவே வருவாருங்கிறதா உண்மை. ஒரு க்ஷணம் மனசு சங்கடப்பட்டால் அடுத்த க்ஷணம் நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றக்கூடிய அதிசய பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார். நினைத்ததை நிறைவேற்றிய அற்புதமான பிள்ளையார், வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான பிள்ளையார். சிந்தாமணி கணபதினு பக்தர்கள் என்ன சிந்தையில் நினைக்கிறாரோ, சிந்தையில் நினைச்சதை சித்தி கொடுக்கக்கூடிய சித்தி விநாயகர். இது போன்ற பிள்ளையாருடைய பெருமைகளை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் முடித்து சாயந்தரம் உபன்யாசம் பண்ணுறேன், நிற்கிறேன். நம்ம குரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்குறாங்க, பிள்ளையாரை பற்றி ஒரு நாள் சொல்லுங்களேங்கிறாங்க. நேற்று முழுக்க பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் தான். இந்த மாதிரி நேற்றைய தினத்தில் பிள்ளையாருடைய பெருமைகள் ஏராளம். நான் இருக்கேன், கவலைப்படாதேங்கிற மாதிரி என் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுதான் இந்த பிள்ளையார். அதனால் அதிசயம் நிகழ்த்திய அற்புத பிள்ளையாரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி உங்கள் வேண்டுதல் எது இருந்தாலும் மனதார வேண்டும் பொழுது நிச்சயமாக அது வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். நம்மளுடைய நவக்கிரக யாத்திரை அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே நம்ம வைக்கிறோம். நவக்கிரக யாத்திரை கூட பிரசித்தி பெற்ற சில கோயில்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தினங்கள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9790991004 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.